உம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம் என்பது போல ஏன் என்று கேட்டால் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்படுகிறார். எதற்கு என்று கேட்டால் கட்சி பதவி நீக்கப்படுகிறார். இதை தவிர என்ன செய்திருக்கிறார்? என்ன நடந்தது? நீ கடவுள் என்ன பண்ணாரு? நீங்க நீக்கணவங்க எல்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் உறுப்பினராக போயிட்டாங்க. நீங்க யாரை நீக்கணும் அவருக்கே நீங்க கையெடுத்து கும்பிட்டு இன்னைக்கு சபாநாயகர் ஆகிட்டார். நாங்க எவ்வளவு வேண்டணும். அவர் எங்ககிட்ட சொன்னார், எனக்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது. எனக்கு தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம், தலைவர் காலத்திலே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். என் கடைசி காலம் இந்த இயக்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் இணைந்து விடுகிறேன் என்று வழக்கையெல்லாம் வேற எதையுமே கேட்க நாங்கள் போய் சொன்னோம். அவரால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் ஒன்றும் இல்லை, சேர்த்துக்கலாம். முடியாது, அது முடியாது. எந்த காரணத்தை கொண்டும் ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகரனை பற்றி என்னிடம் பேசாதீர்கள் சொல்லிவிட்டார். உங்ககிட்ட பேசலாம், அவங்க இப்ப சட்டமன்றத்தில் பேசுறாங்க. எது பேசுறாங்க? இதுதான் இன்னைக்கு நிலைமை. அவர் செய்திருக்கிற ஒரே பணி சிறப்பான பணி, கழக பணி. இந்த கழகத்தில் இருக்கிற தலைவர்களையும் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் வெளியேற்றுவதுதான் அவருடைய நோக்கம். திமுக உடைய நோக்கத்தை மிக வெற்றிகரமாக செயல்படுத்துகிற ஒரு பொதுச் செயலாளராக இன்றைக்கு இந்த பொதுச் செயலாளர் இருக்கிறார். திமுக நோக்கம் என்ன? அண்ணா திமுகவை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், பலவீனமடை செய்ய வேண்டும். இதுதான் நோக்கம். இப்ப அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தேர்தல், தேர்தலுக்கு தேர்தல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனமடை செய்து கொண்டிருக்கிறார். அதை புரிந்து கொள்ள மறுக்கிறார். சொன்னாலும் கேட்க மறுக்கிறார். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நீங்கள் போங்க என்று சொல்லுகிறார். இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்? மீண்டும் அவர் பணியை துவக்கியிருக்கிறார். தேர்தலுக்காக விடுமுறை விடப்பட்ட பணியை, அவர் கழக பணியை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார். இன்றைக்கு நீக்கம் எத்தனை பேர்? 26 பேர் எங்களை நீக்கி இருக்கிறார். இந்திய செய்தி இந்த நிமிடம் வரை 26 பேரை நீக்கி இருக்கிறார். 8 முறை நிலவரப்படி நான் கேட்கிறேன், இந்தியாவிலே எந்த இயக்கத்திலேயாவது எந்த கட்சியிலேயாவது இப்படி ஒரு பெரும்பகுதியான நிர்வாகிகளை நீக்கியதாக நீங்க பார்த்திருக்கிறீர்களா?